வணக்கம். இனிய நண்பர்களுக்கு காலை வணக்கம். இந்த பதிவில் ஒரு ஆணின் வலது கையில் உள்ள ரேகை படம் இணைத்துள்ளேன். ஒரு கையில் இவ்வளவு ரேகைகளா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு அவ்வளவு ரேகைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு ரேகைகளும் ஒவ்வொரு விதமாகவும், ஒவ்வொரு மேட்டிலும் ஒவ்வொரு விதமாகவும், சில ஆச்சரியக்குறிகளுடனும் சில அதிர்ஷ்டக்குறிகளுடனும் நிறையவே இருக்கின்றன. இதுபோன்று அவரவர்கள் தங்கள் கையில் பார்த்தீர்கள் என்றால், சிலரது கையில் சுத்தமாக ரேகை இருக்கவே இருக்காது. குறிப்பாக ஒரு 5 பெரிய ரேகைகள் மட்டும் இருக்கும். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ, எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, எதில் நாட்டம் செலுத்துகிறீர்களோ, இதுபோன்று தாங்கள் சிந்தித்து மூளைக்கு வேலை கொடுக்கும் பொழுதுதான் அதை செயலாக்க முடியும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் தோன்றி ரேகை வடிவில் உள்ளங்கையில் விழுந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் கையில் உள்ள ரேகைகளை பார்த்தீர்கள் என்றால் சிறிது மாற்றம் தெரிந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு ரேகை வளர்ச்சியாக இருக்கும், இன்னொரு கெடுபலன் வந்து அதை கெடுப்பது போன்று இருக்கும். நன்றாக வியாபாரம் ஓடிக்கொண்டிருந்தது ஓடாமல் போய்விடும். ஆகையால் கைரேகை சாஸ்திரம் என்பது அவ்வளவு எளிதல்ல. இது ஒரு பெரிய ஓஷன். ஒவ்வொரு ரேகையும் எந்த மேட்டில் எங்கே விழுகிறது, எப்படி இருக்கிறது என்பதை சற்று நுணுக்கமாக பார்த்து தெரிந்தால் மட்டுமே தெரியும். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் தாங்கள் அறிந்து கொள்வதற்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள். நன்றி.